மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு தாவேகா அமைச்சரவையில் முக்கியத்துவம். தாவேகா அமைச்சரவை விரிவாக்கத்தில் விஜய் ரசிகர்களாக இருந்து எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா? எதிர்பார்ப்பு. தென் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற அவரது ரசிகராக இருந்து வரும் எம்எல்ஏக்கள் ஆனவர்களும் அவரது ரசிகர் மத்தியிலும் எழுந்துள்ளது. தாவேகா வெற்றி பெற்ற நிலையில் விஜய் தலைமையில் பதவியேற்றுள்ள புதிய அரசில் அவருடன் ஆனந்த், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ரமணன், சிடிஆர், நிர்மல்குமார், ராஜ்மோகன் பிரபு, கீர்த்தனா ஆகிய 9 பேர் அமைச்சராகிவிட்டனர். விஜய் அமைச்சரவையில் தாவேகாவை சேர்ந்த சிலருக்கும், காங்கிரஸ் மற்றும் அதிருப்தி அதிமுகவை சேர்ந்த சிலருக்கும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. விஜய் பொறுப்பேற்ற அமைச்சர்கள் 9 பேரில் விஜயின் ஆரம்பகால ரசிகர்களாக இருந்து அவர் தொடங்கிய மக்கள் இயக்கத்தால் பணியாற்றிய அனுபவமுள்ளவராக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தை மட்டும் குறிப்பிட முடியும். புதுச்சேரி விஜய் ரசிகர் மன்ற கௌரவ செயலாளராக இருந்த ஆனந்த், புதுச்சேரி புசி தொகுதியில் சட்டப்பேரவை உறுப்பினராக, பின்பு விஜய் ரசிகர் மன்றத்தின் பெயரில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்துள்ளார். விஜயின் தந்தை சந்திரசேகரனுக்கு அறிமுகமாகி, பின்னர் விஜய்க்கும் நெருக்கமாகி, அகில இந்திய விஜய் ரசிகர் மன்ற பொறுப்பாளர், விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளர் என பதவிகளை வகித்த அவர் தமிழகத்துக்கு குடிபெயர்ந்தார். ஆதவர்ஜுனா லாட்டரி அதிபர் மார்ட்டினின் மருமகனாவார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தாவேகா தொடங்கிய போது அக்கட்சியில் சேர்ந்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலத்தைச் சார்ந்த அருண்ராஜ் முன்னாள் IRS அதிகாரியாவார். செங்கோட்டையன் மூத்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு வந்தவர்தான். சிடிஆர் நிர்மல்குமார் பாஜக, அதிமுகவிலிருந்து விட்டு அதன் பிறகு தாவேகா கட்சியில் இணைந்தவர். ராஜ்மோகன் மேடை நிகழ்ச்சி தொகுப்பாளர், பட்டிமன்ற பேச்சாளர். விஜய் தாவேகா தொடங்கிய போது அக்கட்சியில் இணைந்தார். மருத்துவர் பிரபு விஜய் அபிமானியாக இருந்தாலும் அவரது மக்கள் இயக்கத்தில் பணியாற்றவில்லை. தாவேகாவை தொடங்கிய போது அக்கட்சியில் இணைந்துள்ளார் கீர்த்தனா. விருதுநகரில் சுயேட்சையாக போட்டியிட திட்டமிட்டுள்ளதான் பணியாற்றி வந்தார். தாவேகா சிவகாசி வேட்பாளராக அறிவித்த போதுதான் அவர் கட்சியில் இணைந்த விவரமே கட்சி நிர்வாகிகளுக்கு தெரிய வந்தது. விஜயின் ரசிகராகவும் அவரது மக்கள் இயக்கத்தில் பணியாற்றி எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்றவர்களுக்கும் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை. ஆனால் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. அதுபோல்தான் எம்எல்ஏ வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதும் கட்சியில் சமீபத்தில் சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் விஜய் ரசிகராக இருந்தவர்களுக்கு அந்த தொகுதியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் விஜய் ரசிகராக இருந்து தற்போது எம்எல்ஏ ஆனவர்கள் சிலருக்கு அமைச்சரவையில் விரிவாக்கத்தில் வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தென் மாவட்ட ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அமைச்சராக பொறுப்பேற்று சொந்த மாவட்டங்களுக்கு வந்தவர்களுக்கும், விஜய் ரசிகராக இருந்து தாவேகா நிர்வாகிகளாக உள்ளவர்களுக்கும் இடையே தற்போது முட்டல் மோதல் நடந்து கொண்டிருக்கிறது.